மருத்துவர் ராமதாஸ் அவர்களும் நானும் சேர்ந்து தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தை நடத்தினோம். தேர்தல் காரணத்தால் அவரும் நானும் பிரியும் நிலை ஏற்பட்டது. பிரிந்த போது தமிழ் உணர்வாளர்களும் தமிழ் அறிஞர்களும் யார் பின்னால் போனார்கள்? உடனே மருத்துவர் ராமதாஸ் அவர்களோடு போய்விட்டார்கள். யாரும் திருமாவளவன் பின்னால் வரவில்லை. எது தடுத்தது? ஏன் திருமாவளவன் பின்னால் அவர்களால் வர முடியவில்லை? ராமதாஸ் அவர்கள் ஒரு இயக்க தலைவராக வந்தபோது அவரை தோளில் தூக்கி கொண்டாடியவர்கள் பெரியாரியவாதிகளும் மார்க்சியவாதிகளும் மார்க்சிய லெனினியவாதிகளும். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றாக ஒரு தலைவர் வந்துவிட்டார். ஒரு புதிய ஆட்சி மாற்றத்தை நாம் ஏற்படுத்த போகிறோம், இனி திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம் என்று அவரை தோளில் தூக்கி கொண்டாடியவர்கள் யாராவது திருமாவளவன் எமர்ஜாய் வந்த காலத்தில் பக்கத்தில் இருந்து யாராவது ஆறுதல் சொல்லி இருப்பார்களா? ஆதரவு தெரிவித்திருப்பார்களா? ஒரு வார்த்தை ஊக்கப்படுத்தி இருப்பார்களா? இந்த எளிய மக்களை அமைப்பாக்குகிற முயற்சியில் இவ்வளவு கடினமான போராட்டத்தை முன்னெடுக்கிற திருமாவளவனுக்கு யாராவது துணை நின்று இருப்பார்களா? யாரும் கிடையாது. அவரை தலைவர் தமிழின தலைவர் தமிழின காவலர் என்றெல்லாம் தூக்கி கொண்டாடிய ஒரு நபர் கூட திருமாவளவன் பின்னால் நிற்கவில்லை, அல்லது திருமாவளவனுக்கு ஆறுதலாக நிற்கவில்லை. முட்டி மோதி சொந்த காலை ஊன்றி கையை ஊன்றி கரணம் போட்டுத்தான் திருமாவளவன் இந்த இடத்திலே வந்து இன்றைக்கு நிற்கிறார்.